துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் புதிய விதிமுறை. ஆளுநரே தேடுதல் குழுவை முடிவு செய்வார் என்று புதிய வரைவு. துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் யுஜிசியின் விதிமுறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என நியூஸ் 18 செய்தியை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே அனுமதி மறுப்பை மீறி நடைபயணம். காவல்துறை கேட்டுக்கொண்டதை அடுத்து வாகன பேரணியாக மாற்றம். மதுரையை வந்தடைந்தது மேலூர் பகுதி மக்களின் வாகன பேரணி. முற்றுகையிட உள்ள தபால் நிலையம் முன்பாக பலத்த பாதுகாப்பு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கெதிரான போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உணர்வு பூர்வமாக போராடினால் காவல்துறை கொண்டு அடக்குமுறையாக கையாள்வதாகவும் குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேதி சற்று நேரத்தில் அறிவிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதியையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வழங்கப்படும் பொறுப்புப்படி 600 இருந்து 1000 ரூபாயாக உயர்வு. 6,68,00,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டை அளவீடு செய்த தாசில்தார். கோயில் நிலத்தை அபகரித்து கட்டப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் நடவடிக்கை. சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் தோழி உட்பட 8 பேர் கைது. 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து எழும்பூர் மகளிர் காவலர்கள் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டது எப்படி? காவல்துறை விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிசிடிவியில் பதிவான சிறுத்தை நடமாடும் காட்சி. ஒலிபெருக்கியில் வந்த சத்தத்தை கேட்டு வனப்பகுதிக்கே திரும்பிச் சென்றது. HMPV தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் 5 நாட்களுக்குள் சரியாகும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என வேண்டுகோள். இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை. இந்த பாதிப்பு வந்தால் ஒரு 3 5 6 நாட்கள் வரை சளி, இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். சட்டப்பேரவையை அவமதித்ததாக கூறி ஆளுநரை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக போராட்டம்.
எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு என கனிமொழி பேச்சு. எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள். போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் பாமகவிற்கு ஒரு நீதி, திமுகவுக்கு ஒரு நீதியா என அன்புமணி கேள்வி. திமுக போராட்டத்திற்கான அனுமதிக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் பாமக முறையீடு. ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் தொடர்பான நிறுவனத்தில் சோதனை. என் ராமலிங்கத்தின் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் வருமான வரித்துறை ஆய்வு. தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு ஜாமீன். எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கை சிபிஐ விசாரிக்கும் உத்தரவை மாற்றியமைக்க முடியாது. காவல்துறையின் கோரிக்கையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். புஷ்பா 2 சிறப்பு திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்தித்த அல்லு அர்ஜுன். உடல்நலன் குறித்து கேட்டறிந்ததுடன் தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் உறுதி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்தின் கிங்ஸ்டன் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளி முதல் ஞாயிறு அதிகாலை வரை சோதனை இட்ட அதிகாரிகள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இப்போ நடைபெறக்கூடிய இந்த சோதனையின் விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் அவருடைய வீடு மற்றும் அவர் கட்சியை சேர்ந்த பிரமுகருடைய வீடுகள் என உட்பட கடந்த வெள்ளிக்கிழமை 4 இடங்களில் ஒரு அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அனைத்து இடங்களிலுமே அவர் வீடு மற்றும் கட்சி பிரமுகர் வீடு ஆகியவைகளில் அன்று மாலையே சோதனை முடிவடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை என 2 நாட்கள் தொடர்ந்து வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது சனிக்கிழமை இரவு முழுவதும் அதிகாலையில் அமலாக்கத்துறையினர் சோதனையை முடித்துக் கொண்டு சென்றனர். சுமார் 44 மணி நேரம் தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. அன்று அவர்கள் சோதனை முடித்துக் கொண்ட சென்ற நிலையில் முக்கியமான ஆவணங்களும் பணமும் கைப்பற்றப்பட்டது என தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் அமலாக்கத்துறையினர் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரிக்கு சோதனைக்காக வந்துள்ளனர். இதற்கான முக்கிய காரணம் என்ன கூறப்படுவது என்னவென்றால், அன்று அவர்கள் சோதனை மேற்கொண்ட போது கல்லூரியில் இருந்த 2 கணினிகள் வேலை செய்யாமல் இருந்ததாகவும் அதில் உள்ள தரவுகளை இவர்கள் முழுவதுமாக சோதனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த கணினிகளை தற்போது சரி செய்து அதில் உள்ள தரவுகளை சரிபார்க்கவும் அதனை சோதனை செய்யவும் தற்போது அமலாக்கத்துறையினர் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரிக்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி செல்வம், கூடுதல் தகவல்களுக்காக.